தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் முருங்காட்டுக்கோட்டையில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் ரோபோட்டிக் இயந்திர பாகங்கள் உற்பத்தி ஆலை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதிமுக மாநிலங்களவை வேட்பாளர்கள் இன்பதுரை தனபாலை முன்மொழிந்து கையெழுத்திட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கையெழுத்திட்டனர். மாநிலங்களவை தேர்தல் குறித்து அதிமுக பேசாததால் பாமக அதிருப்தி. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணிக்கு பாமகவை எடுக்க தாவேக முயற்சி. உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கு நன்றி. தக்லைஃப் பட விழாவில் கமல்ஹாசன் பேச்சு. எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும். நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன். கன்னட மொழி குறித்து கமல்ஹாசன் பேசியது தவறு இல்லை. தமிழ் மொழியிலிருந்துதான் மற்ற மொழிகள் பிறந்தது என்பது உண்மைதான் என்று திருச்சியில் அமைச்சர் KN நேரு விளக்கம். சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அது இந்த மொழியில் தமிழ்ல இருந்தெல்லாம் எல்லாமே வந்து தெலுங்கு மலையாளம் எல்லாமே இதுல இருந்து தான் வந்தது. அது சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏதாவது நீதிபதி வேணும்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க. அது விஷயம் அதை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. திருச்சி DIG வருண்குமார் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய கோரிய சீமானின் கோரிக்கை நிராகரிப்பு. வரும் 7ஆம் தேதி சீமான் விசாரணைக்கு நேரில் ஆஜராகவும் திருச்சி நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் முதியவர் உடலுக்கு பதில் பீகார் இளைஞர் உடலை மாற்றிக் கொடுத்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி. பீகாருக்கு ஆம்புலன்ஸில் சென்ற முதியவரின் உடலை நாளைக்குள் திருத்தணி கொண்டுவர காவல்துறை நடவடிக்கை. செய்தித்தாள் உள்ளிட்ட அச்சிடப்பட்ட காகிதங்களில் உணவுப் பொருட்களை வழங்க தடை. 14 வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட உணவு பாதுகாப்புத்துறை. கடந்த 2013ஆம் ஆண்டு நடந்த மரக்காணம் கலவரத்தை தொடர்ந்து ஏற்பட்ட இழப்பை பாமகவிடம் வசூலிப்பது தொடர்பான வழக்கு. சட்டப்படி விசாரணை நடத்தி 8 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2ஆம் கட்டமாக பரிசு வழங்கும் விஜய். 78 தொகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 8ஆம் தேதி மதுரை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாஜக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக பஞ்சாபில் மேலும் ஒரு யூடியூபர் கைது. பாகிஸ்தான் தூதரக அதிகாரியுடன் தொடர்பில் இருந்ததாக போலீசில் தகவல். இத்தாலியின் துசியா பல்கலைக்கழகத்தில் பயங்கர தீ விபத்து. உரிய நேரத்தில் வெளியேற்றப்பட்டதால் பேராசிரியர்கள் மாணவர்கள் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டனர். இனி அடுத்தடுத்து படங்கள் வெளியாகும். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு நடிகர் சிம்பு பேட்டி. ஸோ இனிமே வராமல் இருக்கிறதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு. ஸோ பேக் டு பேக் மூவிஸ் இருக்கு. ஸோ கரெக்டாக இருக்கும். மாநிலங்களவை தேர்தல் குறித்து அதிமுக பேசாததால் பாமக அதிருப்தி. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணிக்கு பாமகவை இழுக்க தாவேக முயற்சி. உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கு நன்றி. தக்லைஃப் பட விழாவில் கமல்ஹாசன் பேச்சு. எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும். நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன்.
கன்னட மொழி குறித்து கமல்ஹாசன் பேசியது தவறு இல்லை. தமிழ் மொழியில் இருந்துதான் மற்ற மொழிகள் பிறந்தது என்பது உண்மைதான் என திருச்சியில் அமைச்சர் கே. நேரு விளக்கம். சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அது இந்த மொழியில் தமிழ்ல இருந்தெல்லாம் எல்லாமே வந்து தெலுங்கு மலையாளங்க எல்லாமே இதுல இருந்து தான் வந்தது. அது சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏதாவது நீதிபதி வேணும்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க. அது விஷயம் அதை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கில் 20 பக்கங்கள் கொண்ட கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல். விசாரணையை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த விழுப்புரம் நீதிமன்றம். ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சியை நடத்த நூதன நிபந்தனையுடன் அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மனுதாரர்கள் 25,000 உள்ளாட்சியில் செலுத்தவும் அந்த நிதியை கொண்டு கிராமத்தில் நீர்நிலையை தூர்வார வேண்டும் எனவும் நிபந்தனை. செய்தித்தாள் உள்ளிட்ட அச்சிடப்பட்ட காகிதங்களில் உணவுப் பொருட்களை வழங்க தடை. 14 வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட உணவு பாதுகாப்புத்துறை. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் ரோபோட்டிக் இயந்திர பாகங்கள் உற்பத்தி ஆலை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். வணக்கம் தமிழ்நாடு. Today marks an exciting day for all. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 8ஆம் தேதி மதுரை வர வாய்ப்பு. பாரதிய ஜனதா மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஓய்வுக்கு பின் ஒருபோதும் அரசு பதவி ஏற்க மாட்டேன் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் திட்டவட்டம். நீதிபதிகள் ஓய்வு பெற்றவுடன் அரசு பதவிகளை ஏற்பது, தேர்தலில் போட்டியிடுவது நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை குறைப்பதாக கருத்து. நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதில் எந்த விதிமீறலும் இல்லை என பொதுச் செயலாளர் விஷால் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல். சங்க கட்டடப் பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே பதவிக்காலம் நீட்டிப்பு என்றும் விளக்கம். தருமபுரி மாவட்ட SP அலுவலகத்தில் விவசாயி மண்ணெண்ணெய் ஊற்றி திடீரென தீக்குளிப்பு. நண்பர் 7 லட்சம் ரூபாயை கொடுக்காமல் ஏமாற்றி வருவது குறித்து புகார் மனு கொடுக்க வந்தபோது விபரீத முடிவு. திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு நேரத்தை மாற்ற உச்சநீதிமன்றம் மறுப்பு. நேரத்தை நிர்ணயிக்க தங்களுக்கே அதிகாரம் உள்ளதாக சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரி தொடர்ந்த மனு தள்ளுபடி. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக பஞ்சாபில் மேலும் ஒரு யூடியூபர் கைது. பாகிஸ்தான் தூதரக அதிகாரியுடன் தொடர்பில் இருந்ததாக போலீஸ் தகவல். கோதுமை, சோளம் உள்ளிட்ட பயிர்கள் மூலம் மனிதர்களுக்கு நோய்களை பரப்பும் அபாயகரமான பூஞ்சை அமெரிக்காவிற்கு கடத்தல். சீன ஆய்வாளர்கள் 2 பேர் கைது. IPL கோப்பையுடன் விராட் கோலி மற்றும் RCB வீரர்கள் பெங்களூரு வருகை. உற்சாகமாக வரவேற்பளித்த துணை முதலமைச்சர் DK சிவகுமார் மற்றும் ரசிகர்கள். அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கும் பாமகவுடன் தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக தலைவர் அன்புமணியின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் அவருக்கு அதிமுக மீண்டும் சீட் கொடுக்கவில்லை. மாநிலங்களவை சீட் ஒதுக்குவது தொடர்பாக தேமுதிகவுடன் பேசி 2026ஆம் ஆண்டு வாய்ப்பு தருவதாக அதிமுக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. ஆனால் பாமகவுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாததால் அதிமுக மீது அக்கட்சி அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு இருந்து வரும் நிலையில் யாரிடம் பேச வேண்டும் என்ற குழப்பம் இருந்ததால் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிருப்தியில் இருக்கும் பாமகவுடன் கூட்டணி வைக்க தமிழக வெற்றிக் கழகம் முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக தேர்தல் களத்தை தாவேக சந்திக்க உள்ள நிலையில் அக்கட்சியின் பூத் கமிட்டி உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கூட்டணியை அமைப்பதற்கான பணியையும் தாவேக மேற்கொண்டு வரும் நிலையில் பாமகவை இணைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிகிறது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற முழக்கத்துடன் பாமக தேர்தலை சந்தித்தது. அப்போது அக்கட்சியின் தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்ட ஜான் ஆரோக்கியசாமி தற்போது தாவேகவில் செயல்பட்டு வருகிறார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். தொடர் முகூர்த்த தினங்கள் காரணமாக திண்டுக்கல்லில் 1 கிலோ 300 ரூபாயாக இருந்த மல்லிகைப்பூ விலை 1000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. விசேஷ நாட்கள் ஏதும் இல்லாததால் கடந்த 2 நாட்களாக வீழ்ச்சியில் இருந்த பூக்களின் விலை தற்போது உயரத் தொடங்கியுள்ளது. 300 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ கனகாம்பரம் 500 ரூபாய்க்கும், 200 ரூபாய்க்கு விற்பனையான ஜாதிப்பூ 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மேலும் 10 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ சம்பங்கிப்பூ 100 ரூபாய், செவந்திப்பூ 50 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு விற்பனையான கோழிக்கொண்டை 1 கிலோ 70 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கடுக்காக்காடு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி மாணவர்களுடன் பெற்றோரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடக்கப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் நிலையில் 2 ஆசிரியர்கள் மட்டுமே பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் கழிப்பறை, சுற்றுச்சுவர், சாலை என எந்த வசதியும் இல்லாததால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகி வருவதாகவும், இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து வெட்டன் விடுதி, நெடுவாசல் சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே புலுக்காத்தம்மன் கோவிலின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். ஏற்கனவே 3 முறை இந்த கோவிலில் திருட்டு நடைபெற்ற நிலையில் மீண்டும் திருட்டு அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து அரக்கோணம் கிராமிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படவிருக்கும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் விதை நெல் விலை உயர்ந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் தனியார் உரக்கடைகளில் 1 கிலோ 1200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட விதை நெல் தற்போது 1450 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தரமற்ற விதை நெல்லே விற்பனை செய்யப்படுவதாகவும், இதனால் மகசூல் இழப்பு ஏற்படும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இதனால் தமிழ்நாடு அரசு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் தரமான விதை நெல்லை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.